கதைகள் 227. வழிபோக்கன். விஜயநகர பேரரசு கிருஷ்ணதேவராயரின் பொற்கால ஆட்சியில் செழித்தோங்கி இருந்தது. அந்த பேரரசின் புகழை கேள்விப்பட்டு நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் மக்கள் வந்த வண்ணம் இருந்தனர். ஒரு கோடை காலத்தில் கதிரவன் சுட்டெரிக்கும் வேளையில் தெனாலிராமன் நகரின் எல்லையில் இருந்த ஒரு பெரிய ஆலமரத்தடியில் அமர்ந்து இளைப்பாறிக் கொண்டிருந்தான். அப்போது தூரத்திலிருந்து ஒரு வழிபோக்கன் களைப்புடனும் கையில் ஒரு பெரிய பாரமான மூட்டையுடனும் அந்த பக்கமாக வந்தான். அவன் முகம் கவலையாகவும் அதே சமயம் சற்றே ஆணவம் கொண்டதாகவும் தெரிந்தது. அவன் தெனாலிராமனை அணுகி, "ஏய், இங்கிருந்து மன்னர் கிருஷ்ணதேவராயரின் அரண்மனைக்கு செல்ல எவ்வளவு நேரமாகும்?" என்று சற்றே அதிகார தோரணையில் கேட்டான். தெனாலிராமன் அந்த வழிபோக்கனை ஒருமுறை ஏறிட்டு பார்த்தான். பின் மீண்டும் கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருந்தான். வழிபோக்கன் சற்றே எரிச்சலடைந்து, "நான் கேட்பது உன் காதில் விழவில்லையா? அரண்மனைக்கு செல்ல எவ்வளவு நேரமாகும் என்று கேட்டேன்" என்று மீண்டும் சத்தமாக கேட்டான். அப்போதும் தெனாலிராமன் எந்த பதிலும் சொல்லாமல் மௌனமாகவே இருந்தான். "இவனுக்கு அறிவும் இல்லை, காதும் கேட்கவில்லை போலிருக்கிறது" என்று கோபத்துடன் முணுமுணுத்த வழிபோக்கன் தனது கனமான மூட்டையை தூக்கி கொண்டு விறுவிறுவென்று நடக்க தொடங்கினான். அவன் சுமார் 50 அடி தூரம் நடந்திருப்பான். திடீரென்று தெனாலிராமன் எழுந்து நின்று உரத்த குரலில், "நண்பரே, நில்லுங்கள்! இதே வேகத்தில் நீங்கள் நடந்தால் அரண்மனைக்கு செல்ல இன்னும் 20 நிமிடங்கள் ஆகும்" என்று கத்தினான். வழிபோக்கன் வியப்புடன் பின்னோக்கி ஓடி வந்து, "ஏன், நான் இங்கிருக்கும் போது கேட்டதற்கு பதில் சொல்லாமல் நான் அவ்வளவு தூரம் போன பிறகு கத்துகிறாய்?" என்று ஆச்சரியமாக கேட்டான். அதற்கு தெனாலிராமன் புன்னகையுடன், "நண்பரே, உமது நடையின் வேகமும் உமது சுமையின் எடையும் எமக்கு தெரியாது. நீங்கள் எவ்வளவு வேகமாக நடப்பீர்கள் என்று தெரியாமல் என்னால் எப்படி நேரத்தை கணிக்க முடியும்? இப்போது நீங்கள் நடந்த வேகத்தை பார்த்தேன், அதை கொண்டுதான் நேரத்தை கணக்கிட்டு சொன்னேன்" என்றான். அவன்தான் தெனாலிராமன் என்பதை தெரிந்து கொண்ட வழிபோக்கன் தனது அவசரத்தையும் அறியாமையும் உணர்ந்து தலை குனிந்தான். பின்னர் அரண்மனைக்கு சென்று தெனாலிராமனின் அறிவாற்றலை பற்றி மன்னரிடம் புகழ்ந்து பேசினான். மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனின் இந்த சமயோசித புத்தியை பாராட்டி பரிசளித்தார். நீதி: ஒருவரது உழைப்பின் வேகத்தை அறியாமல் அவர் இலக்கை அடையும் காலத்தை கணிக்க முடியாது. கதையை நீங்க வாசிக்காம உங்களால கதை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. வெறும் தம்ப்நெயில மட்டுமே வச்சுட்டு டிசைட் பண்ண முடியாது இல்லையா? அதனால கதையை படிங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.